ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வண்டி வாழைக்காய் பொரிக்கறி செஞ்சு காமிக்கட்டுமா? அது என்ன வண்டி வாழைக்காய்? வண்டி வாழைக்காங்கிறது வாழைக்காய் பொரிக்கறி தான் இது. இதை வந்து ஏன் வண்டி வாழைக்காய் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறையா நான் சொல்கிறேன் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாழைக்காய் வந்து நமக்கு தெரிஞ்சு மிக தொன்மையான காய்கறி. அந்த வாழைக்காய்க்கு செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன இதுக்கு போடணும்னு நான் சொல்லி வச்சுறேன். எண்ணெய், இதுக்கு தேவையானது எண்ணெய். எத்தனை ஊற்றுனீங்க? 1.5 கரண்டி ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு சீரகம், வத்தல் போடணும். அந்த வத்தல் சீரகத்தை என் பொண்ணு இன்னைக்கு அது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகட்டும், ஃப்ளேவர் ஸ்ப்ரெட் ஆகட்டும் சொல்லிட்டு கரகரன்னு நுணுக்கி கொடுத்துருக்கா. 3 வத்தல், ஒரு 3/4 ஸ்பூன் சீரகம். உங்களுக்கு பவுடர் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா ஃப்ளேக்ஸாக இருக்கிறத போட்டாவே நல்லாயிருக்கும். அது வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். ஆமாம், நம்ம உருளைக்கிழங்கு வதக்கிற மாதிரி தான் இது. இதுக்கு மஞ்சத்தூள், உப்பு. இது கடைசியில் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுருவோம். இது வந்து எத்தனை வாழைக்காய்? இது வந்து ஒரு பெரிய வாழைக்காய் ஒன்றும், அது 2வது வாழைக்காயில் ½ தான் போட்டிருக்கேன். ஒரு வாழைக்காய் 2 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு வாழைக்காயே 2 நேரம் சரியாக இருக்கும். சரியா? இது போக கொஞ்சமாக தேங்காய் கடைசி இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் இன்னும் கூட வச்சு. சரி, இப்போ சட்டி சூடாயிருச்சு, பேன் சூடாயிருச்சு. நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இந்த கடுகையும் உளுத்தம்பருப்பையும் போட்டு கடுகு பொரியட்டும். இந்த வாழைக்காயை பற்றி நான் உங்களுக்கு கதை சொன்னேன்ல, இது ஏன் வண்டி வாழைக்கான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸில் எங்கள் பக்கத்தில் பட்டாசு தொழிலெலாம் கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து அப்போ வந்து மனுஷங்க வந்து எல்லாருமே எங்கள் ஊர் பக்கம்லாம் கந்தக பூமி. ஒரு விளையிறதுங்கிறதும் கூட பருத்தி, இந்த வாழை அப்படி தான் விளையும். வாழை வந்து நம்ம மனுஷங்க பிறந்த காலத்துலேருந்தே வாழை உண்டு. அதனால் வாழைப்பழங்கிறது வந்து வாழைப்பழம், வாழைக்காயில் வந்து என்னென்ன விதமான செய்ய முடியுமோ, சிப்ஸுலேருந்து புட்டு வாழைக்காய், வாழைக்காய் வறுவல் எல்லாம் செய்வாங்க. அதில் வந்து வண்டி கட்டி சந்தைக்கு போய் வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து வாழைக்காயை கொண்டு போய் அடுத்த ஊரில் அந்த வாழைக்காய் விளையாத இடத்துல போய் அதை சேல் பண்ணிவிட்டு அங்கே கிடைக்கிற ஜாமானை இங்கே கொண்டு வந்து, அதுதான் அப்போ மெயின் வியாபாரமாக இருந்தது சிவகாசியில். அப்போ இந்த வண்டி கட்டி கொண்டு வரவங்க, வாழைக்காய் கொண்டு வரவங்க தான் ஊரில் வந்து வாழைக்காய். அதனால இதுக்கு பேர் வண்டி வாழைக்கான்னு வந்துருச்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் ரவுண்டாக கட் பண்ணுவாங்க. வண்டி சக்கரை மாதிரி இருக்கிறதுனால வந்து வண்டி வாழைக்கான்னு சொன்னாங்களாங்கிறதும் தெரியாது. ஆனால் வந்து இதுக்கு பேர் வந்து வண்டி வாழைக்காய். நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது இப்படி தான். வண்டி கட்டி சந்தைக்கு போகிறவங்க வாழைத்தார் கொண்டு போவாங்க, அதனால இது வண்டி வாழைக்கான்னு பேர் வந்துச்சு. ரொம்ப திக்காக வெட்டிடக்கூடாது, அப்படி ரொம்ப திக்காக வெட்டக்கூடாது. இது வந்து நல்லா வாழைக்காய் வந்து ஒரு பரட்டினாலே வெந்துடும். ரொம்ப திக்காலாம் இது பண்ண வேண்டாம். இது வந்து உண்மையிலேயே ரொம்ப குக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம உருளைக்கிழங்குலாம் ஃப்ரை பண்ணுறீங்கள, அது மாதிரி தான். ஆனால் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்றி ரொம்ப நேரம் ரோஸ்ட் ஆக்கணும், அப்படிலாம் தேவை கிடையாது. இது சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு பிறகு வந்து வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒட்டுனாலும் ஒட்டும். அதனால் வெந்த வரைக்கும் அதை இது பண்ணிடலாம். இப்போ கடுகு உளுந்த பருப்பு போட்டோம். கடுகு உளுந்த பருப்பு வெடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த நல்லா வெடிக்கட்டும். நான் வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை போடுறதுக்கு முன்னாடி வத்தல் சீரகத்தை போட்டோம்னா, சீரகத்தை வந்து கசக்கி போடுவாங்க. இதுக்கு கசக்கி போடுறது அப்படின்னா, அந்த காலத்துலலாம் கொஞ்சம் அதை கசக்கும் போதே அந்த சீரகம் வந்து அந்த மேல் தோல் கலண்டுக்கிட்டு வந்துடும். அதனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சில சமையலுக்கு கசக்கி போடணும், சில சமையலுக்கு நுணுக்கி போடணும், சில இதுக்கு வந்து பவுட்ரு பண்ணி போடணும். அது ஒவ்வொரு இதுக்கும் அது ஒவ்வொரு மணத்தையும் ஒவ்வொரு சுவையவும் கொடுக்கும். இதுக்கு வந்து கசக்கி போடணும். இப்போ என்னோட பொண்ணு வந்து இதை வந்து மிக்சியில் போட்டுருவோம்மா அப்படின்னு சொன்னான். அதனால் அதை போட்டுறேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு இதையும் போட்டுறேன். இதுவும் கொஞ்சம் இதாகும். போட்டால் அந்த சீரகம் பொரியும் எண்ணெயில். வத்தலும் ஒரு வாசத்தை கொடுக்கும்.
நல்ல இந்த சீரகம் பொரியிற வாசம் சமையல் கட்டு முழுக்க நிறைஞ்சு இருக்குது. இந்த சீரகம் பொரிகிறதுங்கிறது வந்து உண்மையிலேயே அது அந்த என்ன சாப்பாடு செய்கிறோமோ அந்த சாப்பாடுக்கு வந்து ஒரு சுவையவும் ஒரு மணத்தையும் கூட்டி கொடுக்கும். இப்போ இந்த நேரத்தில் வாழைக்காயை போட்டுருவோம். அந்த காலத்துலலாம் வத்தலை வந்து முழுசாக வந்து கிள்ளி போடுவாங்க. இப்போ பிள்ளைகளுக்கு வந்து முழுசாக இருந்தால் அது தூக்கி அப்படியே ஓரத்தில் வச்சிடுறாங்க. அது பிடிக்க மாட்டேங்குது. சும்மா இதே வருது வத்தலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பவுட்ரு பண்ணி போடுறதுக்கு நானும் சரின்னு சொல்லிட்டேன். மஞ்சத்தூளை போட்டுருவோம். உப்பு தேவையான அளவு போடுங்க. இவ்வளவுதான் இந்த சமையல். இந்த 2 பெரட்டு இதை மூடி போட்டு வேக வச்சிடணும். இது வந்து வெஜிடேரியன் சமையலில் இதெல்லாம் ஃபாஸ்ட் குக்கிங். பிள்ளைங்க வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா காய்கறியினோட சுவை அதனுடைய சத்து இது எல்லாம் உடம்புக்கு பேலன்ஸ்டாக கிடைக்கும். சமச்சீரான பேலன்ஸ்டு உணவை சாப்பிடணும். சில காய்கறிகளில் ஞாபக சக்தியை தூண்டும், சில காய்கறிகளில் வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கும். இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த காய்கறியினோட மகத்துவத்தை வந்து நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? வெயிட் பண்ணணும். வெந்திருச்சான்னு பார்ப்போம். வெந்திருச்சு நினைக்கிறேன். நான் சிம்மில் வச்சுருக்கிறேன். பார்த்து நிதானமாக, ஏன்னா இது கொஞ்சம் ஒட்டும். அப்பப்போ நீங்கள் பிரட்டி விட்டுக்கலாம். நான் இப்போ இது பண்ணுறதுக்காக இப்போ பிரட்டி விடுறேன். நல்லா வெந்துருச்சு. உப்பு எல்லாமே சரியாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இந்த தேங்காயை போட்டு இறக்கிடுறேன். அவ்வளோதான். இந்த வண்டி வாழைக்காய் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பார்த்து ஆண்டிக்கு சொல்லுங்கள். இதுக்கு தான் இந்த மோர் குழம்புக்கு தான் இது காம்பினேஷனாக இது. இல்லை ரசம் அதுக்கும் நல்லாயிருக்கும். சாம்பார் வைக்கிற அன்றைக்கும் நல்லாயிருக்கும். வெறும் ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது அவ்வளோதான், முடிஞ்சுது. ஆஃப் பண்ணிட்டீங்களா?